அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான அழகான வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய இலகுவான ஒரு ஜோதிடம் சார்ந்த மனித வாழ்க்கையை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எனர்ஜி கோவில்களுக்கு போகிறோம், எனர்ஜி கோவில்களுக்கு போவோம். ஆனால் எனர்ஜி கோவில்களில் போய் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. சரி, எனர்ஜி கோவில்களுக்கு போகிறோமே, அங்கே எந்த இறைவனை வணங்கணும்? ஒரு ஸ்தலத்துக்கு போனால் அதில் நமக்கு என்ன சொன்னால் பலவித பரிவார தெய்வங்கள் இருக்கும். ஆனால் நாம் வழிபாடு பண்ணுவது நமக்கு வெற்றி கொடுப்பது எது அப்படிங்கிற ஒரு ரகசியம்தான். ரகசியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு அற்புதமான விடயத்தை நாம் கொஞ்சம் அவங்க ஷார்ட்கட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லி புரியாத மக்களையும் புரிய வைக்கக்கூடிய தன்மை தான். அந்த வகையில் அங்கே இப்போ ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அவங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த ஸ்தலத்தில் எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணணும், எந்த ஸ்தலம் ஓகே, ஆனால் எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணணும், என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம். பசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ண போங்க. ஆனால் அங்கே இருக்கிற ராகு பகவானுக்கு தீபமேற்றி 2 தீபம் ஏற்றி முறுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சி. அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருநள்ளாறு ஸ்தலத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் கோவிலில் இருக்கின்ற ராகு பகவானை வழிபாடு செய்து தீபம் ஏற்றி முறுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய எனர்ஜி, அசுவதி நட்சத்திரத்துக்கு எனர்ஜி அங்கே தான் இருக்குது. பரணி நட்சத்திரத்திற்கு ராகு பகவான் தான் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியவர். அதை எந்த கோவிலில் உள்ள ராகு பகவான் அப்படின்னா திருவாலங்காடு மாகாளி அம்மன் கோவிலில் இருக்கின்ற ராகு பகவான். அப்போ திருவாலங்காடு மாகாளி அம்மன் கோவிலில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி ஆப்பம் நிவேதானம் பண்ணிவிட்டு ஆப்பம் தானம் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வம் ராகு தான். அந்த ராகு நாகப்பட்டினத்தில் உள்ள ஆதிசேஷன் கோவில், நாகப்பட்டினத்தில் உள்ள ஆதிசேஷன் கோவிலில் இருக்கின்ற ராகு பகவானை வழிபாடு பண்ணி உளுந்த வடை நிவேதானத்துக்கு கொடுத்து மாசா பாட்டில் தானம் பண்ணிட்டு வாங்க. உளுந்த வடையும் மாசா பாட்டிலும் அந்த ஸ்தலத்தில் யாருக்காவது தானம் பண்ணுங்கள். நிவேதானமாக வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிட்டு வர்றவங்களுக்கு வினயம் பண்ணியிருங்கன்னு சொல்லுங்கள். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே என்ன சொன்னேன்னா, கடவுளை காணப்போவதற்கும் அங்கே இருக்கிற பிராமணனுக்கு 500 ரூபாய் தாளை எடுத்து நீட்டினீர்கள் என்று சொன்னால் எல்லா வேலையும் நடந்துவிடும். இதுதான் உண்மை. காசை எனர்ஜியை வாங்க போகிற இடத்துல நம்ம போய் என்ன சொன்னானே, என்னடா வாங்க மாட்டேங்குது, தாங்க சாமி வச்சுக்கோங்க 500 ரூபாய், இதை முன்னாடி அம்மா இதில் ராகு முன்னாடி வச்சுட்டு உங்கள் கையால் வர்றவங்களுக்கு கொடுத்துருங்கண்ணா, அவர் செஞ்சுருவார். அதுக்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்திற்கு எப்பயுமே ராகு தான் பெஸ்ட்டு வாழ்க்கையில் உதவி செய்யக்கூடியவர். அது எந்த ராகு? திருநாகேஸ்வரத்தில் இருக்கின்ற ராகு. அந்த திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற ராகுவை போய் வழிபட்டு அங்கே அந்த திருநாகேஸ்வரம் ராகுவுக்கு ஜிலேபி தானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி கொடி மாட்டிடும், பிரச்சனைலாம் கிடையாது. அதற்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரம், அவரும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு ராகு தான்
வாழ்க்கையில் வந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆள், எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஆள். கதிராமங்கலத்தில் இருக்கின்ற துர்காதேவி கோவிலில் இருக்கின்ற ராகு, கதிராமங்கலத்தில் இருக்கின்ற துர்காதேவி கோயிலில் இருக்கிற ராகு தான் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு எனர்ஜியை கொடுக்கும். அங்கே நிவேதான பொருளாக 1/4 கிலோ அல்வா வாங்கி கொடுத்துட்டு நிவேதானமாக வர்றவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் அங்கே இருக்கிற ஒரு 4 பேருக்கு 1/4 கிலோ அல்வா வாங்கி கொடுத்துட்டு வந்துருங்க. அந்த மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு எனர்ஜி கதிராமங்கலத்தில் இருக்கின்ற ராகு தான், துர்காதேவி கோயில் இருக்கிற ராகு தான். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு திருக்கொள்ளிக்காடில் இருக்கின்ற சனியும் குருவும் தான் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். சனியும் குருவும் தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடில் இருக்கிற சனீஸ்வரன் கோவிலில் இருக்கின்ற சனி குரு, இந்த 2 பேருக்கு தீபம் ஏற்றி நிவேதானமாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து பொரி அல்லது வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழமாக இருக்கணும். 2 காம்பும் சேர்ந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும், இல்லைன்னா ஒரு சீப்பா வாங்கணும். அப்போ ஒரு சீப்பா வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும், பிஞ்சு வாங்காதீங்க. அப்போ திருவாதிரைக்கு சனியும் குருவும் தான் எனர்ஜியை கொடுப்பவர்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் கோவில் இருக்கிற இந்த தெய்வத்திற்கு வழிபாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு குருவே எனர்ஜியை கொடுக்கக்கூடியவர். அது ஆலங்குடி குரு தான் அந்த எனர்ஜியை கையில் வச்சிருக்கிறாரு. அவருக்கு பாயாசம் நிவேதானம் பண்ணி வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரம் வாழ்வாங்கு வாழும். பூச நட்சத்திரத்திற்கு சனி பகவானே நன்மை செய்யக்கூடிய எனர்ஜியை கொடுக்கக்கூடியவர். அது குச்சனூர் சனீஸ்வர பகவான் தான். அந்த குச்சனூர் சனீஸ்வர பகவானுக்கு பாயாசம் நிவேதானமாக பண்ணி வழிபாடு பண்ணிவிட்டு வந்தால் பூச நட்சத்திரம் எனர்ஜி சனீஸ்வரன் மூலமாகத்தான் கிடைக்கும். அது குச்சனூர் சனீஸ்வரன் பகவான் நிவேதானமாக பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் வெற்றி கிடைச்சிடும். அதற்கடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் தான் எனர்ஜிக்குன்றான கிரகம். அதனால் லட்டு ஒரு பாக்கெட் நல்ல லட்டு வாங்கி நிவேதானமாக வைத்து நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சனீஸ்வர பகவானுக்கு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி நிவேதானமாக லட்டு வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதற்கடுத்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் இருக்கிற தில்லைக்காளியை வழிபட்டு அங்கே இருக்கிற ராகு பகவானை வழிபட்டு அதிரசம் நிவேதானமாக வைத்து தானம் பண்ணி வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய வெற்றியை பெறுவீர்கள். பூரம் அப்படின்னு சொல்லி வரும்போது திருமணஞ்சேரியில் இருக்கிற அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கே இருக்கின்ற ராகு பகவானை வழிபாடு பண்ணி தயிர் கட்டி வந்து அந்த இடத்துல நிவேதானமாக வச்சுக்க சொல்லி தானம் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை பெரிய மாற்றங்களை எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து உத்தரத்திற்கு மூவனூரில் இருக்கிற வாஞ்சி அம்மன், அந்த வாஞ்சி அம்மனை வழிபட்டு அங்கே இருக்கின்ற ராகு பகவானுக்கு மாதுளம்பழம் நிவேதானம் பண்ணி செவ்வரளிப்பூ அர்ச்சனை பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உத்தரத்திற்குண்டான எனர்ஜி ராகு பகவானிடம் தான் இருக்கிறது. அஸ்தம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாரூரில் இருக்கின்ற ராஜதுர்க்கையை வழிபட்டு அங்கே இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு தேன் வந்து என்ன சொன்னான்னா வந்து நிவேதானமாக வைத்து தானம் பண்ணி வழிபாடு பண்ணி வெட்டி வந்தீர்கள் என்று சொன்னால் திருவாரூர் ராஜதுர்க்கையும் ப்ளஸ் அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானும் தான் அஸ்த நட்சத்திரத்திற்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்திகள். பயன்படுத்துங்கள், 100% வெற்றி கிடைக்கும்.
சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாரூரில் இருக்கின்ற ராஜதுர்க்கையை வழிபட்டு, திருவாரூரில் இருக்கின்ற அதே ராஜதுர்க்கையை வழிபட்டு அங்கே இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு பலரசம் நிவேதானமாக வைத்து பலரசம் தானம் பண்ணி வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் சித்திரை நட்சத்திரத்துடைய எனர்ஜி பியூரிட்டியாக கிடைச்சி, சித்திரை நட்சத்திரத்துக்கு எனர்ஜி கிடைச்சி. சுவாதிக்கு என்ன சொன்னான்னா திருவானைக்காவலில் இருக்கின்ற அகிலாண்டேஸ்வரி, திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரி தான். அந்த திருவானைக்காவல் திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருவானைக்காவலில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரியை வணங்கி அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான், திருவானைக்காவலில் இருக்கிற சனீஸ்வர பகவான், அப்போ அங்கே இருக்கிற ராகு பகவானுக்கு அதிரசம் அல்லது கிறிஸ்மஸ் பழம் ஒரு பாக்கெட்டு வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள். நான் சுவாதி நட்சத்திரத்திற்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ராகு. திருவானைக்கால் கோவிலில் இருக்கின்ற அங்கே இறைவன் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிரசமும் வைக்கலாம் அல்லது சுவாதிக்கு உண்டான கிறிஸ்மஸ் பழம் வச்சு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எனர்ஜி நன்றாக ஏறும். அதற்கடுத்து விசாகம், சோழவந்தானில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான். அப்போ சோழவந்தானில் ஒரு சனீஸ்வர பகவான் கோவில் இருக்கிறது. அங்கே சோழவந்தானில் சிவன் கோவில். அதில் என்ன சொல்கிறான்னா, அங்கே இருக்கிற சாமியை வழிபட்டு ராகு பகவானுக்கு வெண்ணெய் நிவேதானமாக வைத்து வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் விசாக நட்சத்திரத்திற்கு எனர்ஜி அங்கே தான் இருக்குது. அனுச நட்சத்திரத்திற்கு ராகு பகவான் தான் எனர்ஜிக்குண்டான கிரகம். அப்போ திருவிடை மருதூர் அந்த இருக்கிற சனீஸ்வரன், திருவிடை மருதூர் சனீஸ்வரன் அங்கே என்ன சொல்லலான்னா, அந்த அனுச நட்சத்திரத்துக்கு நொங்கு அல்லது கருப்பட்டி, நொங்கு அல்லது கருப்பட்டி அல்லது பாசந்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாசந்தி இனிப்பு வகைன்னு தான் நினைக்கிறேன். அதை என்ன சொல்லலான்னா அந்த அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான எனர்ஜி கிடைக்க திருவிடை மருதூரில் இருக்கிற சனீஸ்வர பகவான் கோவிலில் இருக்கின்ற ராகு பகவானுக்கு கருப்பட்டி அல்லது பாசந்தி வச்சு வழிபட்டு நிவேதனமாக வச்சு வழிபட்டு தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து கேட்டை, பல்லடம் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் இருக்கின்ற ராகு பகவான் தான். எப்பயுமே கேட்டை நட்சத்திரத்திற்கு பல்லடத்தில் இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி கோவிலில் இருக்கின்ற ராகு பகவானை வழிபடணும். அவருக்கு திரட்டுப்பால் வைக்கணும். திரட்டுப்பால்னால் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரட்டுப்பால் கிடைக்குது, இப்போதையும் கிடைக்குது. அப்போ அந்த திரட்டுப்பால் வைத்து வழிபாடு பண்ணி நிவேதனமாக வைத்து வழிபாடு பண்ணி தானம் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து மூலம், மதுரையில் இருக்கிற தென்முகக் கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்தலம் மதுரை. தென்முகக் கடவுள் என்ன சொன்னான்னா, பக்த ஜேனேஸ்வரர் திருக்கோவில், திருநாவலூர், உளுந்தூர்பேட்டை வட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இருந்தாலும் மதுரையிலும் என்ன சொல்கிறான்னா, அந்த தென்முகக் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதை நெட்டில் தட்டி பாருங்கள் வந்துடும். அவருக்கு என்ன சொன்னான்னா, அந்த மதுரை தென்முகக் கடவுள் கோயில் இருக்கின்ற குரு பகவானுக்கு பேரிச்சம்பளம் நிவேதானமாக வைத்து தானம் பண்ணி வாங்க. அந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டான எனர்ஜி கண்டிப்பாக கிடைச்சி போகும். அதுக்கடுத்து பூராடம் அப்படிங்கிறது தர்மாபுரத்தில் உள்ள தர்மபுரம் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்கிற தென்முகக் கடவுள். அந்த மூலத்துக்கு அடுத்து பூராடத்திற்கு தர்மபுரம் என்று சொல்ல ஊரில் இருக்கிற தென்முகக் கடவுள் கோயிலில் இருக்கிற குரு பகவானை வழிபாடு பண்ணி கொழுக்கட்டை நிவேதானமாக வைத்து நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் உங்களுடைய எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து உத்திராடம் நட்சத்திரம் என்ன சொன்னான்னா தர்மாபுரம் தான். அந்த தர்மாபுரம் தென்முகக் கடவுளுக்கு அங்கே இருக்கிற ராகு பகவானுக்கு கொழுக்கட்டை நிவேதானமாக வைத்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நிவேதானம் பண்ணி
தானம் பண்ணி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து திருவோணம். திருவோணம் தெற்குப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலில் ராகு பகவானுக்கு இட்லி நிவேதானமாக வைத்து இட்லியை தானம் பண்ணி வழிபாடு பண்ண திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான எனர்ஜி தெற்குப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலில் இருக்கின்ற ராகு பகவானிடம் இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கடுத்து அவிட்டத்திற்கு என்ன சொன்னால் கொடுமுடியில் இருக்கின்ற அவிட்ட நட்சத்திரத்திற்கு கொடுமுடியில் இருக்கின்ற அந்த கொடுமுடியில் இருக்கின்ற அங்கே என்ன சொன்னான்னா சனி ராகு பகவான் சந்நிதியில் தோசை நிவேதானமாக வைத்து தோசை தானம் பண்ணி, அப்போ அந்த கொடுமுடியில் இருக்கிற கோயில் பேர் மகுடேஸ்வரர் திருக்கோவில் கொடுமுடி, மகுடேஸ்வரர் கோயில் கொடுமுடி. அப்போ அங்கே என்ன இறைவன் சனியும் நாகராஜன் இருக்காங்க. அப்போ அவிட்ட நட்சத்திரத்திற்கு எனர்ஜி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு 2 கிரகம் தான் வல்லமையான எனர்ஜி கொடுக்கும். சனியும் ராகும் தான். அப்போ சனியும் ராகும் தான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும், தோசை நிவேதானமாக வைத்து தோசை தானம் பண்ணி அந்த கொடுமுடியில் இருக்கிற சனி ராகுவுக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் எனர்ஜி கிடைக்கும். அதற்கடுத்து சதயத்திற்கு திருச்செங்கோடில் இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு அவியல் நிவேதானமாக வைத்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால், தானம் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய எனர்ஜி கிடைக்கும். அப்போ சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அடிக்கடி அவியல் சாப்பிடுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அடிக்கடி தோசை சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அதற்கடுத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஆதிசேஷன் சித்திரகுப்தன் கோவிலில், புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆதிசேஷன், காஞ்சிபுரத்தில் உள்ள ஆதிசேஷன் சித்திரகுப்தன் கோயிலில் வழிபட்டு ராகு கேதுக்களுக்கு வறுவல், கடைகளில் கிடைக்கும் சேவு வறுவல் தான் பழைய காலத்து நொறுக்கு தீனி, அதில் வறுவல் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சு நிவேதானம் பண்ணுங்க அப்படின்னா பண்ணிடுவாங்க. அது என்ன கவரில் இருக்க போது பண்ணி சாமிக்கு எத்தனைக்கான தண்ணியை தெளித்து நீட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க தொட்டு கொடுத்தா. அது தப்பாக நினைக்காதீங்க. அவங்களுக்கு பொழப்பாகட்டும், நமக்கு எனர்ஜி வரட்டும். அப்போ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்பயுமே ராகுவும் கேதுவும் தான் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அது காஞ்சிபுரத்தில் உள்ள ஆதிசேஷன் சித்திரகுப்தன் கோயிலில் இருக்குது. வறுவல் நிவேதானம், வறுவல் தானம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு திருவையாறில் இருக்கின்ற சனி தட்சிணாமூர்த்தி கோவில், திருவையாறில் இருக்கின்ற சனி தட்சிணாமூர்த்தி கோவிலில் வழிபட்டு சனிக்கும் குருவுக்கும் என்ன சொன்னான்னா அன்னாசி பழமும் அவளும் வைத்து நிவேதானம் பண்ணிவிட்டு தானம் பண்ணிட்டு வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு எப்பயுமே சனியையும் குருவையும் தான் வணங்கணும். ரேவதி நட்சத்திரத்திற்கும் சனியமும் குருவையும் தான் வணங்கணும். ஓமாம் புலியூரில் உள்ள சனீஸ்வரர், அந்த ஓமாம் புலியூரில் உள்ள சனீஸ்வரர் கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்தை வணங்கி அங்கே என்ன சொன்னான்னா வணங்கின பிறகு சனியும் குருவுக்கும் கரும்புச்சாறு நிவேதானமாக வைத்து நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் 100% வேலை செய்யக்கூடியது. உங்களுடைய எனர்ஜி கோவில்கள் தான். இந்த எனர்ஜி கோவில்கள் சொல்லிட்டால் மட்டும் போதாது. உங்களுக்கு தேவையான நட்சத்திரங்கள் எந்தெந்த இடத்தில் இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அந்த கோயில்களுக்கு போனாலும் தனஸ்தானமா, புகழ் கீர்த்தி வேணுமா, சூரியன் எந்த நட்சத்திரத்திற்கும் எல்லாத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணணும். உங்களுக்கு எது தேவையோ அந்த கோயில்களுக்கு போங்க. இது ஸ்டாண்டர்டான காலத்திற்கும் எல்லா மனிதனுக்கும் பயன்படக்கூடியது. பரிட்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். உங்களுடைய வாழ்வில் என்ன சொன்னான்னா இந்த எனர்ஜி கோவில்களுக்கு செல்வதோடு மட்டுமல்லாமல்
அதற்குண்டான நிவேதானம் தான பொருள்கள் தான். இதை நாம் நித்தமும் சாப்பிடலாம். தாராபலனில் நட்சத்திரமாக இருந்தால் சாப்பிடுங்க, தாராபலன் இல்லாத நட்சத்திரமாக இருந்தால் தானம் பண்ணுங்கள். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.